தாவேகாவினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த செயல் வீரர்கள் கூட்டத்துல விஜய், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகர் இப்படி நிறைய பேர் பேசியிருக்காங்க. நிறைய பேர் பேசினாங்க. என்ன பேசினாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஐயய்யோ! இதத்தான் மறுபடியும் பேசினாங்களா? அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஏன்னா, புதுசா எதுவுமே அவங்க பேசல. பழைய அரைச்சமாவே அரைச்சிருக்காங்க. அதே சினிமா டயலாக்ஸ், அதே பஞ்ச் டயலாக்ஸ், அதே விஜய் புகழ்ச்சி இப்படின்னு ஒரே விஜய் புகழ்ச்சியா தான் அங்க இருந்தது. சரி ஒவ்வொருத்தரா என்ன பேசினாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல செங்கோட்டையன் அவர்கள் பேசினதை எடுத்துக்குவோம். செங்கோட்டையன் அவர் பேசும்போது சொன்னாரு, எம்ஜிஆருக்கு பிறகு மிகவும் ஒரு ஆளுமை மிக்க தலைவர், ஒரு பெரிய லீடரை நான் வந்து உங்களா தான் பார்க்கிறேன் அப்படின்னாரு. அப்ப ஜெயலலிதா யாருங்க? ஜெயலலிதாங்க உங்களுக்கு அமைச்சர் பதவிலாம் குடுத்து ரொம்ப சூப்பரா வச்சிருந்தவங்க. அவங்கள மறந்துட்டு இன்னைக்கு விஜய பத்தி புகழ்ந்து பேசுறீங்க. சரி அது இருக்கட்டும். அது ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னாரு. அவங்களுக்கு கிடைச்ச விசில் சின்னத்த வச்சு. விசில் சின்னத்த வச்சு அவர் நெறைய பாதிக்கப்பட்டிருப்பார் போல இருக்கு. எப்படின்னு கேட்கிறீங்களா? அவர் என்ன சொன்னாருன்னா, "எப்பா நமக்கு விசில் சின்னம் கிடைச்சிருக்கு. இந்த விசில் சின்னத்த வந்து நீங்க வந்து ரொம்ப கவனமா பயன்படுத்தணும். தூங்கிட்டு இருக்கவன் காதுல போய் ஊதிராத. அதுபோக கூட்டத்துல போய் வந்து ஊதிராதீங்க. ஏன்னா நமக்கு ஓட்டு ரொம்ப முக்கியம். அப்புறம் எல்லாரும் நம்ம மேல வருத்தப்படுவாங்க" அப்படின்னு. ஏன்னா அந்த விசில் சின்னம் கிடைச்சதுக்கு பிறகு இந்த தாவேகா தற்கூரி இருக்காங்கல்ல, அவங்க ரோட்ல போறவங்க எல்லாத்தையும் விசில் ஊதி ஊதியே அவங்கள தொந்தரவு பண்ணாங்க. இன்னொரு பஸ்ஸ நிப்பாட்டினாங்க, ரோட்ல அலப்பற பண்ணாங்க. இதனால நெறைய அவர் பாதிக்கப்பட்டிருப்பார் போல இருக்கு. அதனால தான் வந்து அப்படி பேசினாரு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, இந்த ஜேசிடி பிரபாகர்ன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஆதரவாளரா இருந்தவரு, இன்னைக்கு தாவேக்கால விஜய்ட்ட போய் சேர்ந்திருக்கிறாரு. பாவம் இவ்வளவு நாள் அவர் எப்படி அதிமுகல அதுவும் ஓபிஎஸ் கூடலாம் இருந்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏங்க அப்படி சொல்றீங்க? அவர் ரொம்ப நல்லவராச்சே, நல்லா தான் பேசுவாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரொம்ப சூப்பரா பேசினாரு. என்ன பேசினாரு தெரியுமா? விஜயோட இதுவரைக்கும் நடந்த படத்துல வரக்கூடிய பஞ்ச் டயலாக்லாம் பேசி விஜய் ஆக ஓஹோன்னு புகழ்ந்தாரு. அட பாவிங்களா! ஒரு தலைவரு, ஒரு அரசியல் கொள்கை என்ன அப்படின்னு எதையுமே பேசல. சரி இதெல்லாம் இருக்கட்டும். அதோட இந்த கட்சியினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அவர் என்ன பேசினார் தெரியுமா? பேசிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய பக்கம் நிறைய கட்டுரை எழுதியிருக்காரு. நாங்க உங்கள அப்படிலாம் பேசல, விசிகாவ நாங்க அப்படிலாம் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு. மைக் கிடைச்சா எது வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது மைக் முன்னாடி நின்னப்பறம் தான் தெரியும் போல இருக்கு. ஆஹா நமக்கு ஒரு மைக் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம என்னலாம் பேச போறோம் தெரியுமா? அப்படின்னு மைக் முன்னாடி கிடைக்க வேண்டியதெல்லாம் பேசிற வேண்டியது. அப்புறம் ஐயய்யோ! நான் அப்படி பேசல, நான் இப்படி பேசல, என்னைய தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு விளக்க உரைய கொடுக்க வேண்டியது. அதாவது அவர் இந்த சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போயிருந்தார் பாத்தீங்களா? அப்போ வந்து சிக்னல்ல நிக்கும்போது இந்த டெல்லியில உள்ள பெண்கள்லாம் வந்து, "ஐயய்யோ! மதராசி விஜய் நீங்க தானே?" அப்படின்னு. "மதராசி சிவகார்த்திகேயன் படம் தானே?" அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. மதராசி அப்படிங்கிறது அவங்க தமிழ்நாடு தான் அப்படி சொல்லும். மதராசி விஜய் அப்படின்னு ரொம்ப வந்து பாசமா வந்து அவர பார்த்தாங்களாம். அப்ப இவருக்கு ஒரே ஆச்சரியம். "ஐயய்யோ! என்னண்ணே டெல்லியில கூட இவங்களுக்கு இவ்ளோ பெரிய ஃபேன்லாம் இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. இவர் இங்க இருந்து கிளம்பி போனது சார்ட்டர்ட் ஃபிளைட்ல. அங்க இருந்து கார்ல போய் முன்னாடி ஒரு காரு, பின்னாடி ஒரு காருன்னு போனாங்க. இதுல எங்க சிக்னல்ல நின்னாரு? எங்க வந்து 4 பேர் பார்த்தாங்க? பொய் சொல்றதா இருந்தாலும் பொருந்த சொல்லணும். அதுக்கப்புறம் சொல்றாரு, சிஎம் பேசினா ஒரு 300 பேர் தான் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. விஜய் பேசினா ஒரு 5 கோடி அளவுக்கு பார்க்குறாங்கன்றான். ஆமா 5 கோடி பேர் பார்க்க தான் செய்வாங்க. 4 ஆதரவு சேனல் வச்சுக்கிட்டு 4 லைவ் போட்டீங்கன்னா 5 கோடி பேர் பார்க்க தான் செய்வாங்க. அதுவும் இன்னைக்கு பசங்க எடுத்து போட்டாங்க. நீங்க பேசுனது எத்தன பேர் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு மாய பிம்பத்த கட்டி விஜய் எப்படியாவது ஏமாத்தணும் அப்படிங்கிற நினைக்கிற ஆள்ல இந்த ஆதவ அர்ஜுனாவும் ஒண்ணு. அதுக்கடுத்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மிக முக்கியமான ஆளு ஆனந்த் அவர்கள் பேசும்போது சொன்னாரு 3,00,000 பதவிகள் போட்டோம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க. ஆனா இவர் சொல்றாரு 2,00,000 பதவி தான் போட்டிருக்கு. இன்னும் 1,00,000 பதவி நாங்க வந்து நான் அடுத்த ஒரு நாள்ல போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாரு. அடா பாவிங்களா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. இன்னும் முழுசா பதவிகளே போட்டு முடிக்கல. கை கட்டுற தூரத்துல தான் வந்து தேர்தல் இருக்கு. தேர்தல பக்கத்துல வச்சுக்கிட்டு, இனிமே தான் நாங்க வந்து உறுப்பினர்கள் போடணும், நிர்வாகிகள் போடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாய்ங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பூத்ல இருக்கிறத பத்திலாம் சொன்னாரு. பூத்ல வந்து இருக்கிறத சொல்றது கரெக்ட். அதுக்கு உங்களுக்கு பூத்ல ஆள் வேணும்ல. பூத்ல ஆள் இருந்தா தான் இதெல்லாம் பேசணும். அது எதுவுமே இல்லாம நீங்க பாட்டுக்கு பூத்த பத்திலாம் பேசிட்டு இருக்கிறது ரொம்ப காமெடியா தான் இருந்தது. அப்புறம் நம்ம விஜய் அவர்கள் மைக்க பிடிச்சாரு. மைக்க பிடிச்சிட்டு சரி ஓகே. இவர் வந்து 37 நாளைக்கு அப்புறம் முதல்ல ஈரோட்ல பேசினாரு. அதுக்கப்புறம் இப்பதான் 37 நாளுக்கு அப்புறம் வெளியில வந்திருக்காரு. ஏதாவது ஸ்பெஷலா பேசுவாரு. சூப்பரா பேசுவாரு. இன்னைக்கு வந்து நமக்கு பெருசா கண்டென்ட் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு உட்கார்ந்திருந்தா, பழையபடி அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காரு. ஸ்கிரிப்டையாவது மாத்துங்கன்னா அதுவும் கிடையாது. இல்ல இல்ல நாங்க திமுக மட்டும் தான் திட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு லைன் சேர்த்திருக்காரு. அதிமுகவும் சேர்த்து. அதுக்கு அதிமுக இன்னைக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அது மத்தது அப்புறம் பேசுவோம். அதிமுகவை சேர்த்து திட்டியிருக்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா மறுபடியும் பழைய கதை தான். திமுகவை திட்டி பேசுறது. அப்புறம் கட்சியில வந்து உள்குத்து ஏதோ நடக்குது போல. அதனால இப்ப தான் அவர் காதுக்கு போயிருக்குமா என்னன்னு தெரியல. அவர் பேசும்போது ஒண்ணு சொல்றாரு. வேலை செய்றவங்கள வேலை செய்ய விடுங்க. உண்மையா வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேலை செய்றவங்கள வேலை செய்ய விடுங்க அப்படின்னா, யாரு வேலை செய்ய தடுக்கிறா? அந்த தடுக்கிறது யாரு? அப்படின்னு நீங்க சொல்லணுமா இல்லையா? கட்சி தலைவர் உங்களுக்கு யாரு வேலை செய்ய தடுக்கிறா அப்படின்னு சொல்ல தெரியல அப்படின்னா, இந்த கட்சியில இருக்க மத்த நிர்வாகிகள் என்ன செய்வாங்க? கட்சியில என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னே தெரியாம நீங்க ஒரு தலைவரு எப்பவாவது ஒரு ஸ்கிரிப்ட் ஒண்ணு குடுக்குறாங்க. அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து பேசிட்டு போறீங்க. இதுக்கு ஒரு கட்சி, இதுக்கு ஒரு தலைவர். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நடந்து முடிஞ்ச அந்த நிகழ்வுகள்ல இவ்வளவுதான் நடந்தது. இந்த 2 வருஷம் இந்த கட்சியில இப்பதான் செயல் வீரர்கள் கூட்டமே போடுறாங்க. செயல் வீரர்கள் கூட்டம்னா என்ன? மாவட்ட, மாநில, மாவட்ட, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள், ஊராட்சி ஒன்றிய நிர்வாகி
ஊராட்சியில இருக்கிற நிர்வாகிகள், இப்படி பல நிர்வாகிகளை சேர்ந்து சந்திக்கிறது தான் வந்து இந்த செயல் வீரர்கள் கூட்டம். கட்சி தொடங்கி 2 வருஷத்துக்கு தான் முதல் முறையா இந்த நிர்வாகிகளை விஜய் சந்திக்கிறாரு. ஆனந்துக்கு மட்டும் தான் இந்த நிர்வாகிகள்லாம் யாரு அப்படிங்கிறது தெரியும். ஆனந்துக்கே தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. இன்னைக்கு நிறைய மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட அதுல வந்து பேசியிருந்தாங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்கும்போது, அடடா இவங்கெல்லாம் ஒரு மாவட்ட செயலாளர்களா, இந்த கட்சி எந்த அளவுக்குலாம் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடுத்து எப்போ இவர் வந்து வாயை திறப்பாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.